ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன் தொப்பராசே அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டாண்டா. இன்னைக்கு 100 days ஆஃப் தோசை சேலஞ்சில் டே 8. இது வரைக்கும் 7 தோசை சுட்டுருக்கோம். 7 தோசையுமே நல்ல டிஃப்ரெண்டான தோசை. நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு என்ன தோசை விட போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான தோசை. ஆல்ரெடி இந்த தோசை நிறைய பேர் சுட்டுருப்பாங்க. பட் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து நார்த் சைடில் தான் இந்த தோசை வந்து அதிகமாக சுடுவாங்க. ஸோ அதே தோசை தான் நம்மளும் சுட போகிறோம். என்ன தோசைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. இதுக்கு முன்னாடி உள்ள இந்த 7 தோசையும் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வாய் கொளறதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா, எங்கடா வாங்க நம்ம இன்னைக்குள்ள தோசைக்குள்ள மாவுலாம் ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு மாவு ரெடி. என்னடா வர வர மாவு பாத்திரம் சின்னதாகிட்டே இருக்குன்னு வைங்களா. இந்த தோசை தான், அதனால தான் கொஞ்சோண்டு மாவு. ஸோ மாவு ரெடி. அடுப்பை பற்ற வச்சுருவோம். தோசைக்கல்ல வச்சுருவோம். தோசையை விடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன தோசை விடுவோங்கிறது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு தோசையை விடுறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு என்ன தோசை விட போகிறேங்கிறத நான் சொல்கிறேன். இன்னைக்கு சுட போகிற தோசை மேகி தோசை. வானம் கெட்ட பல ஆல்ரெடி மேகி செஞ்சு வச்சாச்சு. மேகி மீன்ஸ் நூடுல்ஸ். ஓகே, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நூடுல்ஸ் செஞ்சு வச்சாச்சு. ஸோ அதை தோசையில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. வாங்க என்ன தடவைக்கலாம். ஓகே, தோசையை ஊற்றியாச்சு. இப்போ இந்த மேகியை அதில் போட்டுக்கலாம். கையை விட்டு நோண்டுறானேன்னு பார்க்காதீங்க. தோசை மேகி அப்போவே செஞ்சு வச்சதுனால நல்லா ஆடிச்சு. அதனால் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சமாக 665 படி போட்டுக்கலாம். ஆல்ரெடி மேகி மசாலாவாக தான் இருக்கும். தோசையில ஆல்ரெடி நிறைய பேர் சுட்டுருப்பீங்க. இருந்தாலும் நான் இது ஒரு கிரேசியான தோசைன்னு கன்சிடர் பண்ணி இதை நம்ம சுட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு சுட்டேன். ஸோ தோசை திருப்பி அடுப்புலாம் எப்படி இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா என்னைய கொலை பண்ணிடுவா. சாதாரணெல்லாம் எங்கள் அம்மா பார்த்தாலும் என்னைய கொலை பண்ணிடுவா. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சத்தை ரெடி பண்ணி வச்சோம். இதுவரைக்கும் 8 தோசை சுட்டாச்சு. நிறைய தோசை எனக்கு மைண்டில் இருக்கு. இருந்தாலும் கன்றாவியான வேற என்ன தோசையாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட போகிறேன். அந்த போஸ்ட்டில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த போஸ்ட்டில் போயிட்டு ஓட் பண்ணுங்கள் எந்த மாதிரி தோசை வேணும்னு. நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த 4 ஆப்ஷனில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க தோசை எடுத்துருவோம். ஓகே, தோசை சுட்டாச்சு. மேகி தோசை ஆல்ரெடி இந்த தோசையில் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சுட்டேன். அங்கே ஒரு பைட் எடுத்து பார்க்கலாம். இந்த தோசை கூட வெறும் நூடுல்ஸ் இல்லை, நம்ம கூட கொஞ்சம் சிக்கன் 65 போட்டிருக்கோம் பொடி. அதனால எப்படி இருந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா தான் இருக்கு. என்ன இப்படி சாப்பிட்டேன்னா நான் ஆல்ரெடி குறைஞ்ச வெயிட்டு மறுபடியும் ஏறிடும். உண்மையாக நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அதுவும் இதே நூடுல்ஸ் கொடுங்க. எனக்கு என்ன கமிஷன் பிடிக்குன்னா,
நூடுல்ஸ்குள்ளே எக்கு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதை விட ஒரு கன்றாவியான காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும், மேகி கூட தயிர் கலந்து சாப்பிட்டா எனக்கு நல்லா பிடிக்கும். ஸோ ஃபைனலாக தோசை எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. இன்னும் போலையா? அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா.